எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2024ல கால் ஃபார் வந்து 2025ல கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ குரூப் 2 போஸ்ட் 2A போஸ்ட் இன்னும் 1 வீக் கழிச்சு தான் நடக்க போகுது. 2ல எந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளுங்களோட பேசி உங்களுக்கு இது சூட்டாக இருக்குதா இல்லையா. ஒரு சில போஸ்ட் வந்து சென்னையில் தான் நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு சிலது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்லி வந்து கமிஷனரேட்டில் மட்டும்தான் இருக்கும், வெளியில் இருக்காது. சென்னையில் இருக்கும், ஆவடி, தாம்பரம், அதுக்கப்புறம் ம், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம். ஸோ மற்ற இடத்துல வேலை செய்வதற்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ இது மாதிரி சில துறைகள் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க. இந்த துறையில் வேலை செய்கிறவங்க கிட்ட பேசிட்டு எடுங்க. நம்ம இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ அப்படின்ட்டு ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா டிசிடிஓ, ஆப்வியஸாக டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபியூவல் எது அப்படின்னா பணம். பணம் எது மூலியமா வரும் அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வணிக வரித்துறை மூலியமாகவும் பத்திரப்பதிவுத்துறை மூலியமாக தான் வரும். ஸோ வணிக வரித்துறை அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ அது வந்து ப்ரிஃபரன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டார் அப்படின்றத வச்சுக்கலாம். சப் ரெஜிஸ்டார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்ற துறையாக இருக்கும் அப்படின்ட்டு தெரில. ஸோ அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். முனிசிபல் கமிஷனருக்கு இன்ஃபேக்ட் அதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும். ஈக்குவலன் டு டெப்டி கலெக்டர் அரண்டம்ல சேர்த்தது சரிங்களா. அரண்டம்ல முனிசிபல் கமிஷனர் 5 போஸ்ட் அப்படின்றது சேர்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா டெப்டி கலெக்டர் எந்த அளவுக்கு ஒரு வேலை செய்கிறாரோ அதே அளவு வேலை முனிசிபல் கமிஷனர் செய்வார். நிர்வாகம் ஒரு 80-85 பேருக்கு கீழே மேலே நீங்கள் வேலை செய்வீங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஒரு நகராட்சி சிறப்பு நிலையாக அது வந்து ஸ்பெஷல் கிரேட் ஆர் செலெக்ஷன் கிரேட் எதுனாலும் இருக்கும் சரிங்களா. தேர்வு நிலையாக இருக்கும், சிறப்பு நிலையாக இருக்கும். அந்த நகராட்சியை நீங்கள் ஃபுல்லாக கட்டுப்படுத்துவீங்க. 1,00,000 பாப்புலேஷனை நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தருவீங்க. சானிடேஷன்லேருந்து, ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து, சில இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி, அந்த தெருவிளக்கு எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய முக்கியமான பணி உங்களுடையது. சுகாதாரம் சார்ந்து, எஜுகேஷன் சார்ந்து எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான பதவி. ஸோ முனிசிபல் கமிஷனர் ஃபஸ்ட்டு, 2வது டிசிடிஓ, அடுத்து சப் ரெஜிஸ்டார் சரிங்களா. ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மாறும். ஸோ சப் ரெஜிஸ்டர் கூட ஒரு சிலர் முதல்ல கூட எடுக்கலாம். ஸோ இது எல்லா பதவிகளுக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்குங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்றத எடுப்பாங்க. ஸோ ஏஎல்ல வந்து இப்போ 10 வருஷமாகி ப்ரமோஷன் வரல அப்படின்றாங்க. ஃபீல்ட் கொஞ்சம் அலையக்கூடிய, வெளியில் அலையக்கூடிய வேலையாக இருக்கும். இப்போ டிசிடிஓ அப்படின்றது ஒயிட் காலர் ஜாபாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் டிசிடிஓ தாண்டி இப்போ ஏஎல் அப்படின்றவங்க நிறைய ஃபீல்டு, ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 இடங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்றது தெரில. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஓகே. ஸோ அது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஜூனியர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை இப்போ வந்து வேலை தரது கிடையாது. முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணவங்களுக்கு சீனியாரிட்டியின் அடிப்படையில் வேலை நியமனம் செய்வாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு ஓஏ போஸ்ட் கூட டைரெக்டாக அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்சி போஸ்ட் கூட அவங்களே எடுத்துக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வழங்காமல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குறாங்க. ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்க கூட கிளாஸஸ் எடுக்கலாம் சரிங்களா. நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களால ஒரு 10 பேர் படிச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த பணி உங்களால ஆத்மார்த்தமா செய்ய முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்ப ஏஎஸ்ஓ லாலாம் இருக்கு. அது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தான். அதாவது பிஎல் முடிச்சிருக்கணும், எல்எல்பி முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு லா இருக்கும். இது வந்து கடைசியா ஃபில் ஆகுற போஸ்ட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப லாஸ்ட் இயரே வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் லா முடிச்சிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் 10 நாள் நடக்குதுன்னா 9வது நாள் தான் ஃபில் ஆச்சு. ஸோ இந்த டைம் அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து நமக்கு வந்து அதர் தென் லா ஃபினான்ஸு இல்லை. ஸோ அது இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றாங்க. 2012ல் ஒரு பெரிய பேட்ச், அப்புறம் 2010ல் போன பெரிய பேட்ச் எல்லாருமே இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. ஸோ அதில் வேகன்சிஸ் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த அடண்டமாக கூட இதில் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடண்டம் கூட இப்போ இது வந்து ஒரு கவுண்டர் அஃபிடவிட்
கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அவங்க போட்டது. ஸோ அதில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 336 வேகன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் சேர்த்துருக்கோம். அடுத்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம 293 ரிப்போர்ட்டட் டு டிஎன்பிஎஸ்சி ஃபார் 25-26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 293 வேகன்சிஸ் சேர்ப்பாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேகன்சி பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ட்டு சுமாராக படிச்சுட்டு இருக்காதீங்க, நல்லாவே படிங்க. ஏன்னா வேகன்சிஸ் எப்போனாலும் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட். அதில் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரேட்டர் சென்னை இதை எடுத்துக்கலாம். இல்லை நான் அவுட் சைடில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆர்டர். ஃபாரஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபாரஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நான் ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கணும், வெளியில் போய் ஒர்க் பண்ணணும், அட்டண்டன்ஸ் இல்லை, எல்லாம் எந்நேரம்னாலும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன், யூனிஃபார்ம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முனிசிபல் கமிஷனர், அடுத்தது வந்து டிசிடிஓ, அப்புறம் சப் ரெஜிஸ்டார். இந்த சப் ரெஜிஸ்டார் முன்னாடி கூட வரலாம், சரிங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ ப்ரோக்ராமர் இதெல்லாம் இருக்குது. சென்னை ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். ரொம்ப ஒரு அந்த 10 to 5:45 ஜாப் தான், முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கிறதுக்கான நேரங்கள் நிறையா இருக்கும். சாட்டர்டே சண்டேலாம் பெருசாக ஓட மாட்டாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறப்ப ஏதாவது உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் காம்ப் ஆஃப் அப்படின்றது அதுக்கு தந்துடுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி, அதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், அது இல்லைன்னா ஃபாரஸ்ட்டில் பிளான்டேஷன் ஃபஸ்ட்டு அடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட ஆர்டர். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு எது சௌரியமாக இருக்குது, நீங்கள் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுவே போதும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஊரில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை சென்னையில் நான் தங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நிறைய ஆப்ஷன் அப்படின்றது மாறும். எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். குரூப் 2A இதே மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ போடுறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டர். இதை வச்சு நீங்கள் உங்களுக்காகவே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆள் சொன்னார் அப்படின்ட்டு முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோட பேசிட்டு அது உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான முடிவு இது.